அடுத்த யுத்தம் எங்க வெடிக்கும் அப்படிங்கிற சத்தம் கம்மியா இருந்தாலும், அடுத்த யுத்தம் தீவிரமா வெடிக்கும் பாத்துக்க அப்படிங்கிற மாரி, எல்லா சூழ்நிலைகளும் பொருந்தி வர ஆரம்பிச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான சுத்தி தான் அந்த சூழ்நிலைகள் பொருந்தி வருது. ஈரானும் சும்மா இருக்கிறதில்ல. இந்த பக்கம் அமெரிக்காவும் சும்மா இருக்கிறதில்ல. அப்ப கேட்கவே வேணாம். வம்பு தும்பு வரத்தான் செய்யும். பைடன பொறுத்தவரையும் கடைசியில ஈரானோட ஒரு யுத்தத்தையே ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருவோமே! நம்ம ஆரம்பிச்ச யுத்தத்த ட்ரம்ப் வந்து முடிச்சார் அப்படிங்கிற பேர் இருக்கும். அதே மாரி நம்ம ஆரம்பிச்ச அடுத்த யுத்தமான ஈரான் யுத்தத்த தொடர்ந்து நடத்தினார் அப்படிங்கிற பேர் இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி மனுஷன் இறங்கி போராடி பார்த்தாரு. "வாய்ப்பில்ல ராஜா. அது அவனே வந்து கையெழுத்து போட்டுக்கட்டும். நீ கையெழுத்து போட்ட வரையும் போ. கிளம்பி போ" அப்படின்னு சொல்லி அமெரிக்க சிஸ்டம் சப்போர்ட் பண்ணல. ஆனா, அந்த சிஸ்டம் ஈரானோட ஒரு யுத்தத்துக்கு தயார் நிலைக்கு போயிருச்சு. ராணுவ ரீதியா சுத்தி தான் வளைச்சிருக்காய்ங்க. ட்ரம்ப் வந்து கண் அசைச்சா போதும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஈரானும் இந்த பக்கம் சும்மா இருக்கிறதில்ல. ஈரான்ல இருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம், பயப்பிள்ளைங்க அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சுட்டாய்ங்க. ஈரான் ஒரு அணு ஆயுத நாடா மாறிருச்சு அப்படிங்கிற மாரி தான் வந்துகிட்டு இருக்கு. இதுல ஈரான் அணு ஆயுத சோதனையே நடத்திருச்சு அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானுக்குள்ள ஒரு பூகம்பம் உணரப்பட்டிருக்கு. அதுவும் அவர்களோட அணு ஆயுத தளம் இருக்கக்கூடிய பகுதிகள்ல தான் உணரப்பட்டிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி. அதனால இவனுங்க தான் நிலத்துக்கு அடியில அணு ஆயுத ஆராய்ச்சி பண்ணியிருக்காய்ங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஆமான்னு சொல்ல, இல்லேன்னும் சொல்ல, அந்த இடங்கள்ல தீவிரமான பாதுகாப்பு ஒத்திகைய ஈரான் மேற்கொண்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தா சும்மா இல்ல. படார்ன்னு அங்க உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் இயக்கி, அந்த சைட்ட பாதுகாக்கிறது எப்படி? அது மட்டும் கிடையாது. ஈரானுக்குள்ள கொள்ள சைட்டுகள் இருக்கு. அதாவது அவர்களோட ஆளில்லா விமானப்படைக்கு உரிய சில மறைமுக தளங்களாகட்டும், அணு ஆயுத தளங்களாகட்டும், வெளிப்படை, இல்லாதது, இருக்கிறது இந்த மாரி எல்லாத்தையும் காப்பாத்துறக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த ஆக்டிவேட் பண்ணி, பெரும் ஒரு சோதனை. இதுல உச்சகட்டமா புதுசா கண்டுபிடிச்ச சில சிஸ்டங்களை சோதனை. இப்படி முழுக்க முழுக்க சோதனை, சோதனை, சோதனை தான். அம்புட்டு எத குறி வைக்குது அப்புட்ன்னா, அணு ஆயுதத்த நோக்கி குறி வைக்குது. இந்த பக்கம் அமெரிக்கா உச்சகட்ட கடுப்புல இருக்கு. காரணம் இந்த சூழ்நிலை மெல்ல டெவலப் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் ஈரான விட்டு ஒரு தாக்கிரணும்னு இஸ்ரேல விட்டு ஒரு தாக்குதல் நடத்தினார்கள். அதுல கப்பு சுப்புன்னு தான் ஈரான் இருந்துச்சு. திரும்பி அடிக்கவே இல்ல. அடிக்க போறேன்னு கூட சொல்லலையே வாய தொறந்து. சுப்ரீம் லீடர் சும்மா ஆத்துன்னு ஆத்திட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டார். சொல்லப்போனா அவரோட லொகேஷனையே மறைச்சிட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கடுத்து இந்த பழிவாங்கல் போக்கு, அடிக்கு பதிலடிக்கு பதிலடி எதுவுமே இல்லாம அமைதியா தான் இருந்தார்கள். அமைதியா இருந்த அணு ஆயுதம் கைக்கு வரட்டும்னு இருந்தார்களோ என்னமோ! இப்பவும் குதிக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா, வாய் சும்மா இருக்கு, கை வேலை செய்யுதுங்கிற மாரி மெல்ல மெல்ல சில தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அணு ஆயுதம் சம்மந்தப்பட்டே கைக்கு கிடைச்சிருச்சு. இப்படி தகவல்லாம் வரும்போது, இந்த பக்கம் எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான். காரணம் ட்ரம்ப் வந்த உடனே வேலைய ஆரம்பிக்கிறக்கு அமெரிக்க எந்திரம் அது ஆட்டோமேட்டிக்கா தயார் நிலையில தான் இருக்கும். ஈரான சுத்தியும் அமெரிக்க ராணுவத்தோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது கணிசமா அதிகரிச்சிருக்கு. அதுலலாம் எந்த குறையும் கிடையாது. பைடன கையெழுத்து போட விடலையே ஒழிய, ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட எந்த தடைகளும் இல்ல. மனுஷன் கையெழுத்து போடக்கூடிய ஆள் தான். கையெழுத்து போட்டா ஒரு பெரும் யுத்தம். நேரடி தாக்குதல் உறுதி. அதே சமயம் இந்த பயலுகள்ட்ட சிக்கிருச்சு அப்புட்ன்னா, சிக்கறத தடுக்கிறக்கோ, இல்ல சிக்குனத அழிக்கிறக்கோ இஸ்ரேல் தயாரா தான் இருக்கும். அவர்கள் பங்குக்கு என்ன செய்ய போறார்கள்? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்புட்ன்னா, அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சுட்டோன்னு ஈரான் அறிவிக்க வேண்டியதே இல்ல. கண்டுபிடிச்சுட்டார்கள் அப்படிங்கிறத சாலிடா அவர்களே பரப்பி விட்டுருவார்கள். அந்த பகுதியில, பிராந்தியத்துல இருக்கக்கூடிய சவுதியில இருந்து எல்லா பயலுகளும் இனி அத நோக்குன ஒரு ஃபோக்கஸும் ஈரான மெல்ல தான் எதுனாலும் செய்யணும். அதிரடியா இப்ப நடந்துக்கிற மாரி நடந்துக்க முடியாதுங்கிற ஒரு தோற்றம். அப்ப ஆக மொத்தம் அந்த பிராந்தியமே பதட்டமாயிரும். இப்படி பிராந்தியமே பதட்டமாகும்போது ஈரானோட 1 டசன் ப்ராக்ஸி இன்னைக்கு இல்ல. ஒரு பயலும் இல்ல. ஹவுதிய தவிர வேற யாரும் சொல்லிக்கிற மாரி இல்ல. அப்படி இருந்தும் இப்ப ஹிஸ்புல்லா லைட்டா ஸ்டேட்மெண்ட்டுகள்ல மிரட்டி பாக்குது. ஒருவேளை அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னு தகவல் போனதுக்கு அப்புறம் தான் மிரட்டி பாக்குறாங்களோ அப்படிங்கிற சில செய்திகளும் வருது. இல்லப்பா அந்த அணு ஆயுதம் வர வரையும் ஈரான் நமக்கு எதுவும் செய்யாது. அதனால நீங்களும் கொஞ்சம் அடங்கி இருங்க. ஏற்கனவே ஹசன் நஸ்ரல்லாவும் இல்ல. தயார் நிலைக்கு போறதுக்காக பம்முங்கங்கிறனால தான் இவ்வளவு நாள் பம்முனாய்ங்கங்கிற 2 செய்தி ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாம் ஸ்ப்ரெட்டு தான். ஆகட்டும். ஒரு தலைவலியும் இல்ல. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் உறுதியாயி போயிரும். ட்ரம்ப் இருக்கு, இல்ல. இத தாண்டி ஈரான தாக்குதல் நடத்தணும் அப்புட்ன்னா, மிகப்பெரிய உலகத்தோட பேரழிவு ஆயுதத்தோட ஹப்பே ஈரான் தான் அப்படின்னு சொல்லி தாக்கிருவார்கள். ஐநா கண்ண மூடிக்கும். எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்க்கணும், இல்ல விலகி நிக்கணும்.
சரி வேடிக்கை பார்க்குறோம், விலகி நிக்கிறோம்னா விடமாட்டாய்ங்க. "நீயும் யுத்தத்துக்கு வா" அப்படின்னு சண்டை போடுவாய்ங்க. ஆனா அந்த சைடு ஒருத்தனும் சேரக்கூடாது. சேர்றதுக்கு ஆள் இல்ல. ரஷ்யா வேணா ஹெல்ப் பண்ணும். சீனா ஹெல்ப் பண்ற மாரி சொல்லும். கடைசியில பண்ணாது. சீனா என்ன பண்ணும்? மிஞ்சி போனா அங்கேருந்து ஆயில திருட்டுத்தனமா வாங்கிட்டு காசு தரேன்பான். ஒண்ணுக்கு பாதியா தான் தரப்போறேன். அதுக்கு அவன் வாங்காமயே இருந்துக்கலான்னு தான் ஈரான் தலையில அடிச்சுக்கும். ஆயுதத்த பொறுத்தவரை கேட்கவே வேணாம். ரஷ்யா ஆயுதம் சப்ளை பண்ணும். சீனா சப்ளை பண்ணி அந்த ஆயுதங்கள் மைலேஜ் எடுக்குமா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இப்படி பல விஷயங்கள் அடுத்தடுத்து நகர்றதுக்கான பிள்ளையார் சொல்லி தான் இந்த அணு ஆயுதம் கைக்கு கிடைச்சிருச்சு, கிடைக்கலைங்கிற தகவல். அதனால ட்ரம்ப் வரவும் வான வேடிக்கைகளுக்கு பிரச்சனை இல்ல. அதுல முதல் வேடிக்கை எங்க வான்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி தான் ஈரானோட செயல்கள் இருக்கு. நன்றி, வணக்கம்.